ஹலோ கைஸ், நான் தான் மிஸ்டர் கோட். இந்த வீடியோவில் நம்ம ஹாரர் பெட் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இது வந்து 2 நாள் கழித்து வர வேண்டிய வீடியோ. நான் கொஞ்சம் முன்னாடியே போஸ்ட் பண்ணுறேன், ஏன்னா இன்றைக்கி எனக்கு டைம் கிடச்சிருக்குது. இந்த கேம் பார்த்திங்கன்னா வந்து பிசியில் வந்து பக்ஷாட் ருல்யூட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கும். அதோட மொபைல் வெர்ஷன் தான் இந்த கேம். இந்த கேம் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஆனால் வந்து இங்கிலீஷ் யூடியூபர்ஸ் தான் நிறைய பேர் இதை யூடியூப்பில் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் தமிழ் வந்து நம்ம சேனலில் தான் வருதுன்னு நினைக்கிறேன். நான் சர்ச் பண்ண வரைக்கும் எனக்கு வரல. கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 போலி புல்லெட்டு, 1 ஒரிஜினல் புல்லெட். இந்த கேம் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு சேலஞ்சிங் கேமு. இதில் 3 ரவுண்ட் இருக்கும். இந்த 3 ரவுண்டையும் நம்ம கிராஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் புல்லெட் வந்து எப்போவுமே டூப்ளிகேட்டாக தான் இருக்கும், இது வரைக்கும் நான் விளாண்ட வரைக்கும். அதனால் அந்த நம்பிக்கையில் பண்ணது கரெக்டாக ஒர்க் பண்ணிருச்சு. இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் புல்லெட்டை வந்து ஏமலே யூஸ் பண்ணிட்டதால் வந்து அது டூப்ளிகேட் புல்லெட்டாக போனதால் எனக்கு வந்து இன்னொரு சான்ஸும் இருக்குது. அதனால் அதில் நான் அவனே போட்டு தள்ளிட்டேன். ஓகே, இப்போ வந்து அவனோட சான்ஸு. ரொம்ப நேரமா நீயே பேசிட்டு இருக்க, எனக்கு ஒரு இன்ட்ரோ கொடு. நான் தான் டீலர். ஓகே கைஸ், அவன் தான் டீலர். அவ்வளோதான் இன்ட்ரோலேயே வந்து நமக்கு புல்லெட்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே, 4 போலி புல்லெட்டு, 1 ஒரிஜினல் புல்லெட்டு. இப்போ நமக்கு கீழே இருக்கிற இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேண்ட் கஃப் வச்சு அவனை கஃப் பண்ண முடியும். ஓகே, நான் ட்ரை பண்ணி காட்டுறேன். நோ ஆட்ஸ். அவன் தான் வந்து இந்த புல்லெட்ஸ் எல்லாம் வந்து மாற்றி ரோல் பண்ணுறான். மறுபடியும் வந்து ஃபஸ்ட் புல்லெட் போலியாக தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ இங்கே இருக்கிற மேக்னிஃபயர் கிளாஸை வச்சு இது என்ன புல்லெட்டுன்னு நம்ம செக் பண்ணிடலாம். கைஸ், ஒரே ஒரு ஒரிஜினல் புல்லெட். இது வச்சு அவன் கதையை முடிச்சிடலாம். ஆனால் வந்து அவனை ஹேண்ட் கஃப் பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர். இருந்தாலும் ஒரு புல்லெட் தான் இருக்குது. இப்போயும் அவன் கதையை முடிச்சிடலாம். பரவாயில்ல. ஃபஸ்ட் ரவுண்டுக்கு பாய் தெரிச்சிட்டான். சூப்பர். ஓகே கைஸ், ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு. செகண்ட் ரவுண்டு. ஓகே, செகண்ட் ரவுண்டில் வந்து 4 லைஃப் ஒருத்தருக்கு. என்னென்ன பொருளெலாம் கொடுக்குறாங்க? ஜூஸ், 2 மேக்னிஃபயர் கிளாஸ், 2 ஒரிஜினல், 4 போலி. ஓகே, அவன் லோட் பண்ணுறான். ஓகே, ஃபர்ஸ்ட் புல்லெட் போலியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பார்த்திங்கன்னா அது இப்படி ஆயிடுச்சு. ரெண்டாவது அவன் என்ன ஹேண்ட் கஃப் பண்ணிட்டான். என்னவே சுடுறியா நீனு? நான் ஒன்று என்ன பண்ணுறேன்னு போயிரு. சிச்சோ, போலி புல்லெட்டை பிடிச்சே. பரவாயில்ல, ஒன்னால சுட முடியாதுடா. இதுவும் போலி புல்லெட், அதனால தான் நான் என்னையவே பச்சு சுட்டிக்கிட்டேன். இப்போ கைஸ், அவன் நம்மளை முடிச்சிருவான்னுட்ருக்கே. ஓகே, இப்போ நம்ம சான்ஸ். கை விலங்கு உடஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அவனுக்கு மொத்தம் 4 லைஃப் இருக்குது. என்ன பண்ணலாம்? 2 ஒரிஜினல் புல்லெட்டும் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே வந்து அவன் மேலே சுட்டா என்ன, என் மேலே சுட்டா என்ன, எல்லாம் ஒன்று தான். ஓகே, அடுத்து என்னது? இன்னொரு ஜூஸு. ஓகே, 2 போலி புல்லெட் தானா? ஓகே, லோட் பண்ணுறான். எஸ், இது வந்து சிகரெட் பேக்கெட். இந்த சிகரெட் பேக்கெட் குடித்தா நமக்கு லைஃப் ஏறும். இதெல்லாம் ரியல் லைஃப்பில் ட்ரை பண்ணாதீங்க. சிகரெட் பேக்கெட் குடித்தா கேன்சர் தான் வரும். இந்த கேமில் அப்படி வச்சுருக்காங்க. ஓகே, ஒரிஜினல் பிளட்டு. அவனுக்கு வரப்போகுது பிளட்டு. பை டீலர். டொப்பு. பார்த்தீங்களா, அவனுக்கு ஒரு லைஃப் குறைஞ்சி போச்சு. அவ்வளோதான். என்னாச்சு? ஏன் மறுபடியும் இதை காட்டுறாங்க? ஓ, அவன்கிட்டையும் ஒரு சிகரெட் பேக் இருந்துச்சு, நான் மறந்துட்டேன் கைஸ். முடிஞ்சா போச்சு. ஓ, போலி புல்லெட்டா? அருளோல். அச்சோ, நீ ஜோக்கர் தான்டா. ஜோக்கர் மாதிரி பண்ணுறேன். ஆக்சுவலாக இப்போ வந்து 2 பேருக்கும் ஒரே அளவு தான் லைஃப் இருக்குது. எனக்கு கை விலங்கு உடஞ்சிருச்சு. இப்போ நான் அவனைத்தான் சுட போகிறேன். அவ்வளோதான். மிச்சம் 2 லைஃப் தான்.
இப்போ அவனோட டேர்னு. கைஸ் ஆக்சுவலாக வந்து இது நீங்கள் பிசி கேம் வந்து நீங்கள் பார்த்துருந்தா தான் இந்த கேம் உங்களுக்கு புரியும். ஏன்னா பிசிலலாம் வந்து கட் சீன்ஸ்லாம் காட்டுவாங்க, இதில் ஒன்றுமே காட்ட மாட்டேங்கிறாங்க. போலி பிளட்டு கைஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டூல் வந்துச்சுல, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 3 போலி பிளட்டு, அது ஒரு கத்தி. அவனுக்கு 2 கிடச்சிருக்கானு. ஆனால் வந்து இப்போ அவன்கிட்ட வந்து 2 லைஃப் தான் இருக்குது. அதை வந்து இப்போ நான் ஒரே ஷாட்டில் குறைக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து நம்மள்கிட்ட கரெக்டாக 3 போலி பிளட்டு, 3த்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 மேக்னிஃபையர் கிளாஸு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து போலி நம்ம மேலே யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவதும் போலி தான். ஓகே, 2 மேக்னிஃபையர் கிளாஸையும் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ரெண்டாவதும் வந்து போலி தான். ஓகே, தேர்டு மேக்னிஃபையர் கிளாஸ். ஓகே, தேர்டும் போலி தான். 3 மேக்னிஃபையர் கிளாஸ் வச்சு 3த்தையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து நான் ஹேண்ட் கஃப் பண்ண போகிறேன். ஓகே, 3த்தையும் வந்து நான் மேலே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ அவனை ஹேண்ட் கஃப் பண்ண போகிறேன். இருக்கிற எல்லாத்தையும் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு தெரியும், இப்போ சுட்டாலும் சொல்லனாலும் அவனை தான் ஆனாலும் நான் எல்லாத்தையும் யூஸ் பண்ண போகிறேன். ஜூஸை குடிச்சு இருக்கிற பிளட்டை ஸ்கிப் பண்ணிட்டேன். இன்னொரு ஜூஸை குடிச்சு இன்னொரு பிளட்டையும் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம இந்த கத்தியை வச்சு அந்த துப்பாக்கியை கர்றன்னு அறுக்க போகிறேன். இப்போ சுட்டானா அந்த புல்லட் வேகமாக வரும், அவனுக்கு 2 லைஃப் குறையும். டொப்பு முடிஞ்சு வச்சு. இப்போ வந்து 3rd லெவல் தான் ஃபைனல். பார்த்தீங்களா, எலும்பு மாதிரி இருக்குது மண்டை. 6 லைஃப். ஒரு ஹேண்ட் கஃப், ஒரு ஜூஸ், 3 புல்லட்ஸ், 3 போலி புல்லட்ஸ், ஒரு மேக்னிஃபையர் கிளாஸும் நம்மள்கிட்ட இருக்கு. அவன் எல்லாத்தையும் லோட் பண்ணுறான். ரொம்ப நேரமா நீ தான்டா பேசுற. எனக்கு ஒரு டைலாக் கூட நீ ஸ்கிரிப்ட்ல எழுதலையா? எழுதலடா கைஸ். இந்த மூஞ்சி வச்சுட்டு என்கிட்ட வந்து டைலாக் கேட்குறான் கைஸ். போலி பிளட் தான், நம்ம மேலே யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு 2 ரவுண்டு சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. 3rd ரவுண்ட் தான் கொஞ்சம் கஷ்டமாக போகும். இன்னும் 6 லைஃபு. ஓகே, அவனை ஹேண்ட் கஃப் பண்ணிக்கிறது பெட்டர். ஒரு போலி பிளட் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு கைஸ். இப்போ வந்து அவன் மேலே யூஸ் பண்ணுவோம். தெரிச்சிட்டான், 1 லைஃப் கேலி. இப்போ எனக்கு தெரிஞ்சு அவனால் எதுவும் பண்ண முடியாதுன்னு ஹேண்ட் கஃப் என்ன. ஓகே, ஹேண்ட் கஃப் பண்ணியிருக்கேன், அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் மேலே யூஸ் பண்ணலாமா? ஓகே ஓகே கைஸ், 2மே ஒரிஜினலு. நத்திங் டு வரி. நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்னும் மேக்னிஃபை கிளாஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். போலி பிளட், அதனால தான் தைரியமாக அவனே சுட்டுக்கிறான். ஆனால் அப்போவே ஒரிஜினல் பிளட்டே அவன் மேலே சுட்டுக்கிட்டான். இதுவும் போலி பிளட்னு எப்படி கண்டுபிடிச்சான்? இது எப்படி ஒரிஜினல் பிளட்னு நீ கண்டுபிடிச்ச? ஓகே, புல்லட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால் வந்து ஓகே 2 ஒரிஜினல் பிளட். புல்லட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டா மறுபடியும் நமக்கு வந்து திங்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஓகே, அவன் லோட் பண்ணுறான். அவன் தான் மாற்றி மாற்றி லோட் பண்ணுறான். அவன் கூட கவனிக்க மாட்டான். ஒரிஜினலு ஃபஸ்ட்டு பிளட்டு, ஃபர்ஸ்ட் பிளட். அவனுக்கு வரப்போகுது பிளட். ஓகே, நத்திங் டு வரி. கையை ஹேண்ட் கஃப் பண்ணியாச்சு. டப். ஓகே, சூப்பர். அவனுக்கு 3 லைஃப் தான், அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. எஸ், மறுபடியும் வந்து என் மேலே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, உடச்சிட்டான் கேஸ். கேஸ், அவன் ஹேண்ட் கஃபை உடச்சிட்டான். நான் இன்னொரு ஹேண்ட் கஃப் கொடுத்தேன், அதையும் வாங்கி சந்தோஷமாக போட்டுக்கிட்டான்.
அவன் வாய் பார்த்தீங்களா, வாயை அந்த வாயிலே சுடணும், அவன் வாயிலே சுடுவோம். என்ன புல்லட் போலியாக இருக்குது இந்த நேரம் பார்த்து, இதெல்லாம் சதி பண்ணுது. மறுபடி டீலர் தான், இதுவும் போலியா, வேஸ்ட்டாக போச்சு ஹேண்ட் கஃபு. நீங்கள் தூக்கி போட்டேன், மறுபடியும் அவன் மேலே யூஸ் பண்ணலாமா? நான் அவனை பார்த்துக்கிறேன். போலி எப்படி கண்டுபிடிக்கிறான்? எதுக்கு இதை காட்டுறாங்க? ஒன்றுமே இல்லை. இதுக்கு தான் பார்க்க சொன்னியாடா. அப்பா ஓகே, ஹேண்ட் கஃபு, கத்தி, 2 ஒரிஜினலு, 4 டூப்ளிகேட்டு. ஹேண்ட் கஃபு, கத்தி, மேனிஃபேர் கிளாஸு, ஆல்ரெடி கொடுத்த ஜூஸ் கேன் இன்னும் அப்படியே இருக்குது. ஓகே, ஒரிஜினல் 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 உன் மேலே தான் யூஸ் பண்ணணும். ஓகே, கத்தியை வச்சு வெட்டிக்கலாம், அப்போ தான் வந்து அவனுக்கு 2 லைஃப் குறையும். ஓகே டீலர் வேலை முடிச்சு. அவ்வளோதான் கைஸ், அவனுக்கு ஒரே ஒரு லைஃப் தான். நம்ம வின் பண்ணுறதுக்கான சான்சஸ். ஹேண்ட் கஃப் பண்ணுறான், ஜூஸ் குடிச்சு புல்லட் ஸ்கிப் பண்ணிட்டான். கண்ணாடி வச்சு என்ன புல்லட்டுன்னு பார்க்குறான். என்ன பண்ணுறான்? ஓலி புல்லட். இது எப்பட்றா நீ கண்டுபிடிக்கிறது ஒரிஜினல் புல்லட்டுன்ட்டு கண்ணாடி வச்சு கண்டுபிடிக்காம? ஓகே கைஸ், நமக்கும் 3 லைஃப் ஆயிடுச்சு. இன்னும் ஹேண்ட் கஃப் மாறுது. ஓகே கைஸ், இப்போ வந்து அவன் மேலே யூஸ் பண்ணணும். ஓகே, நம்ம மேலே யூஸ் பண்ணதுக்கு ஒன்றுமே ஆகலை, ஏன்னா அது போலி புல்லட்டு. அடுத்து என்னென்ன கொடுக்குறாங்க? ஹேண்ட் கஃப், மேனிஃபேர் கிளாஸ், மறுபடியும் மேனிஃபேர் கிளாஸ். 3 ஒரிஜினல், 3 ஃபேக்கு. கைஸ், இந்த வீடியோவில் நான் எதையுமே ஸ்கிப் பண்ணல, ஏன்னா வந்து 14 நிமிஷம் தான் வந்து வீடியோ ரெக்கார்டாக இருக்கும். 14 நிமிஷம் 24 செகண்டு 6.01 மில்லி செகண்டு. ஓகே, இதில் தான் இந்த வீடியோ டூரேஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இட்ஸ் போலி புல்லட். இப்போ வந்து ஒரிஜினல் புல்லட். நான் வந்து தெரியாதமா இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் தெரியுமா? அது அவன் மேலே அடிச்சு தான் முடிச்சிருக்கோம், தெரியாமல் யூ பட்டன் அமுத்திட்டேன். என் லைஃப் போச்சு. என்னாச்சு? இந்த ஸ்க்ரீன் எதுக்கு தேவையில்லாமல் காட்டுறாங்கன்னு தெரில கைஸ். இது ஏதோ கிளிச்சுன்னு நினைக்கிறேன் கேமில். பத்திக்கல நான் ஹேண்ட் கப் போட்டேன். ஆனால் ஒரு புல்லட் அவன் மேலே யூஸ் பண்ணியிருந்தா கூட வேலையை முடிஞ்சிருக்கும் கைஸ். இதில் கூட ஏதாவது ஒரு ஒரிஜினல் புல்லட்டாக இருக்கக்கூடாதா? அவ்வளோ நம்மளை சொல்கிறேன் கைஸ். இப்போ 1 vs 1 தான். 1 vs 1. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே வந்து டூப்ளிகேட்டு, ஒரிஜினல் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிட்டேன் கைஸ், ஆல்மோஸ்ட். இப்படி நடந்து போச்சு. ஓகே, பை கைஸ்.